இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 65 and 66 2 episodes 2 episodes நான் இப்ப ஹிந்தில என்ன சொன்னேன் தெரியுமா? நம்மளோட ஒரு எபிசோட்ல 2 பிக் பாஸ் எபிசோட் பார்க்க போறோம்ங்கறத நான் ஹிந்தில சொன்னேன். அதான் உண்மையான ஹிந்தி யாருக்கு எல்லாருக்கும் புரியும். அதான் எனக்கு புரிஞ்சிருச்சு, தனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, 2 எபிசோடையும் சேர்த்து பார்த்துருவோம். டே 65ல இந்த வாரம் பேசக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று சேதுபதிக்கு மாட்டிக்கிச்சு. ஆனா அது சேதுபதி பேசுவாரா இல்ல நம்ம கிட்ட அவர் மாட்டுவாராங்கிறத சாட்டர்டே எபிசோட்ல தான் பார்க்கணும். நைட்டு கார்டன்ல உட்காந்து 2-3 பேர் பேசிட்டு இருக்கும்போது பார்வதி கமர்தேவி இருட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அட்டங்கவே மாட்டுது. ரொம்ப நேரமா பேசுறாங்க, டப்பிங் பண்ற மாதிரி இந்த வாயை செய்து சத்தம் வரலன்னு பார்த்தா மைக்கு கலட்டி போட்டாங்க கீழே. 2 மைக்கையும் கலட்டி போட்டுட்டு அப்படி என்னடா பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருந்து வெளியே வந்து பேசுங்களேன். இதுல என்ன தெரியுமா, நான் சொன்னேன்ல இந்த கமருதீன் பார்வதியோட சேரலைன்னா அந்த ஆள் இருக்கிற இடமே தெரியல. உள்ள இருக்கிற மக்கள் கிட்ட கூட நாமினேஷன்ல வர மாட்டேங்கிறான். சேர்ந்தா போச்சுங்க. பார்வதி என்ன பண்ணுது தெரியுமா, கூட இருக்கிற ஆளுங்களை தன்னோட மைக்க கமருதீனை பார்த்து கலட்டியே விடுது. கலட்டி விட்டதுக்கு அப்புறம் என்ன உனக்கு என்ன வேணும்? பிக் பாஸுக்கும் தெரியக்கூடாத அப்படி என்ன பேசுறீங்க நைட்ல உட்காந்துக்கிட்டு? இன்னொரு 30 நாள் உங்களுக்கு பொறுக்க முடியாதா? நீங்க எங்களை ஏமாத்தலாங்க. நீங்க பிக் பாஸ்ல சேர்ந்து எங்களை ஏமாத்தலாம். எங்களுக்கு அது பழகி போச்சு. உங்களுக்கு காசை கொடுத்து சோத்த போட்டு உள்ள ஒரு வீட்டுல ஏசியை போட்டு எல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்தா அவங்க கிட்டே மறைக்கிறாங்க. ஷோ நடத்துறவங்க, உங்களை வச்சு ஷோ நடத்துறவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒளிவு முறை இருக்க கூடாது. இதுல பார்வை ஆவுன்னா என்ன கூட மைக்கிங் இருக்குமா? இத அவர் பார்க்க மாட்டாரு. அவரும் சொல்லிட்டே தான் இருக்காரு. நைட்ல அந்த ஆள் வரல, பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டாரு. சோ நைட்ல எதுவும் பேச முடியல. நைட்ல அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து ப்ரீ ரெக்கார்டட் கிளிப். கமருதீன் உங்க மைக்க சரியா மாட்டுங்க, பார்வதி உங்க மைக்க சரியா மாட்டுங்கன்னு தான் சொல்றாரே தவிர வார்ன் பண்றதுக்கு இவங்க நைட்ல உட்காந்து இப்படி கதை பேசுவாங்க அவருக்கு தெரியுமா? அவர் நைட் ஆனா வீட்டுக்கு போயிடுவாரு, காலையில வருவாரு. அவர் இல்லாத டைம்ல எல்லாம் அவரோட ப்ரீ ரெக்கார்டட் வாய்ஸ் தான் போடுவாங்க. சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது எல்லார பேருக்கும் கனி மைக்க போடுங்க, சபரி மைக்க சரியா மாட்டுங்கன்னு எல்லார பேருக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சாச்சு. நைட்ல இப்ப அந்த 2ஐயும் தான் போட முடியும். பிக் பாஸ் மாதிரி மிமிக்ரியும் பண்ண முடியாது. சோ நைட் அவங்க பேசுறாங்க, அதை நிறைய பேர் பக்கத்துல பாக்குறாங்க. மைக்க ஒழுங்கா போடுங்க அப்படின்னு. ஓகே சாரி பாஸ் சாரி மட்டும் வண்டியா வச்சிருக்காங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நைட் தான் பேசியிருப்பாங்க. ஒரு 8 hours தூங்கிருப்பாங்களா, அவங்களுக்கு 8 வருஷம் பிரிஞ்சிருந்த மாதிரி. காலைல எழும்புனோடனே பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு 2 பேருக்கு ஒரு பெட்டை போட்டு கொடுத்துருக்கலாம். அதான் இல்ல ஒரு தனி ரூம் கொடுக்கணும். தலை ரூமா கொடுத்துருங்க. சோ கிட்ட உட்காந்துக்கிட்டு அந்த பக்கம் சபரி இருந்து அதான் அவ பார்வதி என்ன பண்ணுது, சபரியை பார்த்த உடனே கமருதீன் இப்படி இருக்காருன்னா இப்படி வா, நீதான் கமருதீன் சரியா? பார்வதி என்ன பண்ணுது, மறைக்கிறாங்க. அவளுக்கு என்ன எனக்கே சொல்ல தெரியல. என்னடி பண்ற அப்படின்னு கேட்டா மைக்க பொத்தவே முடியாது. காது கிட்ட போய் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு அது பிடிக்குது, அவருக்கு ருசியா இருக்காது. எனக்கு என்ன தெரியணும்னா பார்வதியே சொல்லிட்டு பார்வதிக்கே வெக்க வர்ற அளவுக்கு பார்வதி என்ன சொல்லிடுது. ஏன்னா பார்வதிக்கு இந்த அச்சமான நாணம் பருப்பு எதுவும் கிடையாது. அதான் பார்வதியே வெக்கப்படுற அளவுக்கு பார்வதி எப்படி என்ன சொல்லிருக்க இதை கண்டுபிடிக்க பார்வதி வெக்கப்படுற அந்த விஷயத்த மைக்ல சொல்ல முடியல. என்னவா இருக்கும் சொல்லிட்டு சொல்லி முடிச்சு சிரிச்சதுக்கு அப்புறம் அவ வேற பாக்குறான்டா எவன். அப்ப சகோதரி வந்து நான் எந்திரிச்சு போயிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தா என்னென்ன பேசுறாங்க தெரியல. அந்த ஹேண்ட் லாங்குவேஜ்ல இதுதான் அவ சொல்றாங்க மட்டும் சொல்லிட்டு வந்தாங்க. காட்டுறாங்க தெரியல, உறுப்பு கழுவணும் போல இருக்கு. மறுபடியும் இந்த கையால் அப்படி பற்றி பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எல்லாம் மேக்கப் போட்டு வெளியே வந்தோடனே பிக் பாஸ் ஃப்ரீஸ், எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. கமருதீன் வந்து
ஓ ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்துச்சு உங்களுக்கு. ஃப்ரீ ஸ்டார்ஸ் பார்த்தா அவர் சொல்லுவாரு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கா ஏய் கமருதீன் அவர் காலைல வந்துட்டாரு வேலைக்கு. வந்தோடனே போட்டு காட்டிருப்பாங்க. நைட்டு இல்லாம ஒன்றும் சொல்ல முடியலையா. சரி இப்ப பேசு. கமருதீனும் பார்வதியும் மைக்கை ஆஃப் பண்ணி பேசியிருக்காங்க. மைக்கை கலட்டி வச்சுட்டு பேசியிருக்காங்க. ரகசியம் பேசியிருக்காங்க. ஒரு தரம் 2 தரம் இல்ல பல தரம் வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் இதை பண்ணியிருக்காங்க. இதுக்கான தண்டனைய மொத்த வீடும் சேர்ந்து அனுபவிக்கணும். என்னங்க இது நியாயம்? அப்போ உங்களுக்கு பார்வதியை தனியா தண்டிக்கிறதுக்கு பிக் பாஸுக்கே மொத்த வீட்டுக்கும் கொடுக்கும்போது பார்வதிக்கும் தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாம் பிக் பாஸை மதிக்கணும் நியாயத்துக்கு தான். பிக் பாஸ் என்ன தண்டனை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா கமல் சாரோட சீசன்ல எல்லாம் தண்டனை கொடுத்தாங்க. ரைசாவை எல்லாம் கூப்பிட்டு திட்டி அனுப்புனாங்க. இவர் என்ன பண்றாரு, என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு. நான் பிக் பாஸ்ரா எவ்வளவு பேர் தண்டனை கொடுக்க போறது தெரியுமா? என்ன கொடுக்க போறேன், முட்டை பால் காபி தூள் எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட தந்துருங்க. நீ என்ன பண்ண போற? நாங்க டீமோட குடிச்சிக்கணும். உங்களுக்கு காஃபியும் முட்டை அதெல்லாம் இருக்காது இந்த வாரம் முழுக்க. அவ்வளவுதான் என் தண்டனை. இது ஒரு தண்டனையா? நீ பிக் பாஸா? உன் பேருக்கு ஏத்த மாதிரியாவது பிக்கா ஒரு தண்டனை கொடுப்பியா? வீட்டை விட்டு தள்ளி வைக்கணும் ஒரு நாளைக்கு அவங்க 2 பேரையும். அதை தான் சொன்னாங்க. அதுக்கு பெரிய கூத்து நடந்துச்சு. அதை கேளு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை பிக் பாஸ் நாங்கள் இனி இப்படி பண்ணவே மாட்டோம். பிக் பாஸ் இதான் பிக் பாஸ் கடைசி. இனி இப்படி பண்ணவே மாட்டோம் பிக் பாஸ். எங்களால் ஹவுஸ்மேட்ஸில் இதில் கை வச்சாதீங்க பிக் பாஸ். நான் சாரி கேட்குற மூட்லேயே இல்லை. ஏச்ச வளர்க்காதீங்க, அவ்வளவுதான். பனிஷ்மெண்ட் டு த ஹோல் ஹவுஸ். அதில் கமருதீன் இல்லைடா நாங்கள் மைக்கெல்லாம் புத்தலடா, ஸ்லோவாக தான் பேசுனா, அதை தான் அவர் சொல்கிறார். அப்படியா? ஹவுஸ்மேட்ஸ் அவர் மைக்கை பொத்தி பிடிச்சிட்டு பேசலையா, ஸ்லோவா தான் பேசினாரா? நீங்க மெதுவாவே ஸ்லோ மோஷன்ல அந்த முட்டையெல்லாம் எடுத்து வைங்க பாப்போம். இது அடுத்த தண்டனையா? அந்த வீடியோ போட்டு காட்டல. அவன் உன்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கான்டா வெண்ண. அவன் எதிர்த்து பேசினதுக்கு அமித்தையும் கனியை ஸ்லோ மோஷன்ல நடக்க சொல்றான். இவன் அறிவு இருக்கா இல்லையா தெரியல. அவன் ஓ மேல பழி போடுறான்டா. கைய பொத்திட்டு பேசல, ஸ்லோவா பேசணும். அதுக்கு இந்த வெண்ணையாரு இப்படி தீர்ப்பு சொல்றாருன்னு உன்னைய திட்டுறான். அதை நீ அவரை பழி வாங்காம கனியையும் இவரையும் ஸ்லோ மோஷன்ல முட்டையெல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்லி நகைச்சுவை பண்ண பாக்குறியா? உன் பேரு போய்கிட்டு இருக்கு. அவருக்கு என்னன்னா, நான் எப்படி அவரை எதிர்க்க முடியும்? அவர் தான் பார்வோட மாப்பிள்ளையாச்சு. அது எனக்கு முடியாது. அங்க ஒரு ஆள் என்னன்னா ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்டு பொண்டாட்டிக்கும் பயந்துகிட்டு இருக்கேன். இவன் பார்வதிக்கு ஏன் பயப்படுறானே தெரியல. பார்வதிக்கும் பார்வதியோட புருஷனுக்கு பயந்துகிட்டு இருந்தாலும் இப்படியே மாறி எல்லாருக்கும் பயந்துகிட்டே சாவுங்க. ஷோ நாசமா போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டாஸ்க், கோர்ட் டாஸ்க் வருது. அந்த டாஸ்க்ல எல்லாரும் கேஸ் எழுதுறாங்க. வினோத் போய் ஒரு கேஸ் கொடுத்தாரு. 2 கேஸ் கொடுக்குறாரு ஆக்சுவலி. அதுல ஒரு கேஸ் வந்து பார்வும் கமருதீனும் செஞ்ச தப்புக்கு எங்க முட்டையில எடுத்து வச்சதுனால பிக் பாஸ் மேல கேஸ் போடுறாங்க. பிக் பாஸ் அப்படியா, கொஞ்சம் இருங்க சார் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் சைலண்டா இருந்துட்டு, சாரி என் மேல எல்லாம் நீ கேஸ் கொடுக்க முடியாது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் கேஸ் கொடுக்கலாம். சப்போஸ் அது நடந்திருந்தா ஃபன்னா இருந்திருக்கும். ஃபன்னுக்கு பார்த்து பேர் அடங்க முடியுமா? இதுவே இந்த கேஸ பார்வதி கொடுத்திருந்தா போடு நான் மன்னிப்பு கேட்கிறேன் போடு. வினோத் தானே, என் மேல போட முடியாது, வேற கேஸ் கொடுன்னு வேற கேஸ் எழுத வச்சிட்டாங்க. ஸோ வினோத்தோட கேஸ் என்ன அப்படின்னா ஆதிரை மேல. வாட்டர்மேன் வெளியே போனதுக்கு காரணம் நான் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு நான் இல்லை, அவர் தான் காரணம்னு தீர்ப்பு வரணும். எனக்கு நான் வந்து விக்ரம லாயரா எடுத்துக்கிறேன். ஆதிரை வந்து அப்படியா, நான் எனக்கு அரோராவை லாயரா எடுத்துக்கிறேன். சரி ஜட்ஜஸை செலக்ட் பண்ணுங்கன்னு வினோத் வந்து நான் எனக்கு வந்து அமித் ஜட்ஜா செலக்ட் பண்றேன். ஆதிரை வந்து அப்படியா, நான் வந்து திவ்யாவை ஜட்ஜா செலக்ட் பண்றேன். வினோத்துக்கு எதிராளி 2 ஜட்ஜு வந்தாச்சு. கோர்ட்ல கேஸ் போகுது. அவங்க பேசுறதும் இவங்க பேசுறதும் தெரிஞ்ச பிரச்சனைய, ஆல்ரெடி அறிஞ்ச பிரச்சனையை திருப்பி பேசுறாங்க. எங்களுக்கு அது போரா இருக்கு. அவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கணும்னு பேசுறாங்க. ஆனா இந்த வாரம் முழுக்க நமக்கு தெரியும் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது புதுசு கிடையாது. ஆல்ரெடி நடந்ததான் எடுத்து அரைக்க போறாங்கன்னா அது நடந்துகிட்டு இருக்கு. தான் ஒரு பேசும்போது மட்டும் ஓன்னு கத்துறது. இதுவே மத்தவங்க பேச ஆரம்பிச்சா போதும், உச்சி வெயில் 2 மணிக்கு ஒரு 3 தட்டு சோத்த விழுங்கின மாதிரி. யாரு பார்வதி அங்க இந்த கோர்ட்ல லாயர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. நம் கோட்டார் அவர்களே, என் கட்சிக்காரர் கமருதீன் பக்கத்துல பழைய சொத்தை திங்காதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? இதுவே தான் பேசணுமா இருந்தா யாரையும் தூங்க விடாது. சரியான சோத்து மாடு போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சலசலப்புக்குள்ள பார்த்தா என்னது, இதுக்கு ஏதோ ஒரு பழைய லவ் ஒன்று ஓடிட்டு இருக்கேன்னு பார்த்தா சாண்ட்ரா பிரஜனோட ஷர்ட்டை கையில வச்சுக்கிட்டு
என்னவோ அவர் போன் இருக்காவலையா அவரோட ஷர்ட்டை பழைய படங்கள்லாம் வர்ற மாதிரி நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. சொன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை கிரிஞ்சுன்றியா அப்படின்ட்டு வந்துருவாங்க. இது ஒரு டிவி ஷோ, அது வெளியே பார்ப்பாங்கன்னு தெரியும். அதான் அது என்னன்னு தெரியல, அது எனக்கு தெரியல என்னன்னு. பட் சரி, அவங்க மிஸ் பண்றாங்க போல இருக்கு. இந்த வினோத் இருக்காருல்ல, அப்பா கேஸ் அவருக்கு தான் சாதகமா வருது, சாட்சியெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு தான் சாதகமா வருது. தான் வின் பண்றாருன்னு தெரிஞ்சும் கோர்ட்டை இன்டர்ஃபியர் பண்றாரு. கோர்ட்டை இன்டர்ஃபியர் பண்ணி என்னங்க ஆதிரை எல்லாம் எதுவும் பேசும்போது ஒன்றும் சொல்லாம இருக்கேன், நான் பேசும்போது மட்டும் சைலண்ட் இருக்கிறீங்க. விக்ரம்லாம் சொல்றாரு, யோ உனக்கு தாயா தீர்ப்பு வந்திருக்கு சாதகமா, நீ தான் வின்னு, பிரச்சனை என்ன இப்போ உனக்கு? இல்ல அந்த அவரை பாருங்க, அந்த டவாலியா நிக்கிறது எஃப்ஜே, என்னைய மட்டும் ஜெயிலன்ங்கிறாரு. அந்த கோர்ட் டாஸ்க் எப்படி நடக்கும்னு அந்த ஆளுக்கு தெரியுமா? முன்ன பின்ன கோர்ட்டுக்கு போயிருக்காரா என்ன ஏதுன்னு தெரியல. அப்படி டைரக்டாலாம் எழுப்பி ஜட்ஜையோ டவாலியோ நம்மளால அட்ரஸ் பண்ண முடியாது, லாயர்ஸ் தான் பேசுவாங்க. இந்த ஆளு எந்திரிச்சு ஐயோ இந்த ஆளை கண்ட்ரோல் பண்ணவும் முடிய மாட்டேங்குது யாருக்கும். விக்ரமே சொல்றாரு, என் கட்சிக்காரரை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னாலே முடியல, என்ன பண்றது? எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் ஒரு நட்பு இருக்கு, அதனாலதான் இப்ப எஃப்ஜே என்னைய தடுக்கிறாரு, அவங்கள தடுக்கல. ஆதிரை அதுல குழம்பி கடைசியில இவர் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயிச்சோன்னு இப்ப ஆதிரை ஆப்போசிட் கூண்டுல, இவர் இந்த பக்கம் கூண்டுல நிக்கும் போது இவர் என்ன நினைச்சு செஞ்சாருன்னு தெரியல. பாக்கெட்ல கையை விட்டு ஆதிரை மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் கமருதீன் கூட என்னங்க பாடி லாங்குவேஜ் கோட்டை விடுங்க, எதிரில் ஒரு லேடிஸ் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு, என்னங்க இது அப்படின்னு பார்த்தா கமருதீன் இங்க இருந்து சும்மா இருடா உன் பக்கம் தானே இது, நீ இப்ப ஜெயிச்சோன்னே இப்படி பண்ணுனா கெட்டவன் மாதிரி தெரியும், சும்மா இருடா அப்படின்னா அதுல ஒரு சண்டை. வியானா உடனே ஐயோ கேமரா பார்த்து என்னை இந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுங்க, ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், ஐ ஃபீல் வெரி அன்சேஃப். இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் பண்றாரு, என்ன இது ஆவுன்னு கோர்ட்டுக்குள்ள அது முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வினோத் மேல எல்லாரும் பாயிறாங்க. வினோத் எல்லாருக்கிட்டையும் போய் இந்த சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் எல்லாரும் கேட்கறாங்க, உன்னை புரிஞ்சிக்க முடியல, உன் கேஸ் ஜெயிச்சிருச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் கத்திக்கிட்டே இருக்க? ஸ்டார்டிங்ல அவர் இருந்த ஒரு ஹைப்பருக்கும் இப்ப இருக்கிற ஹைப்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? எனக்கு வெளியே ஃபேன்ஸ் அதிகம், எனக்கு வெளியே ஃபேன்ஸ் அதிகம், எனக்கு வெளியே ஃபேன்ஸ் அதிகம். இதுதான் அவரோட வாயில இருந்தும் அவரோட நண்பரோட வாயில இருந்தும் வந்துகிட்டே இருக்கு. மச்சான் பேசாம இருடா, நீ எல்லாம் போக மாட்ட சரியா, உனக்கு வெளியே ஃபேன்ஸ் அதிகம், கமருதீன் சொல்றாரு. அப்ப அதை வச்சு நான் கெஸ் பண்ணேன், ஓகே இவரோட மைண்ட்ல என்ன ஏறி இருக்கு. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 65 டேஸுக்கு வந்தாச்சு. அப்ப 65 டேஸா நம்ம உள்ள இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம எலும்புன கை தட்டுறாங்க, ஓகே நமக்கு ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னும் போது அவரோட அந்த ஹைப்பர்னஸ் வந்து ஒரு தலைக்கண ஹைப்பர்னஸா மாறிக்கிட்டு வருது. இன்னும் 100% மாறல, அது அவரோட ஆக்ஷன்ஸ்ல தெரியுது. இன்னும் கொஞ்சம் மாறினா மாட்டுவார். அவர் சொல்றாரு, விஜய் சேதுபதியே என்ன பாக்கெட்ல கை விடுங்க, கையை கட்டாதீங்கன்னாரு. அப்ப நான் பாக்கெட்ல கை போட்டது என்ன குற்றமா? எல்லாரும் சொல்றாங்க நீங்க பாக்கெட்ல கை போட்டது குற்றம் இல்ல, நாக்க வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னோடனே விக்ரம் கொடு, கையை கொடு, பாத்தியா காஞ்சி போயிருக்குப்பா. அப்ப ஓ ட்ரை லிப்ஸா உங்களுக்கு என்ன செஞ்சீங்க கானா வினோத், காஞ்சி போயிருக்குன்னு. யோ நல்லா இல்லையா பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா, அதனாலதான் சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு. அதுல ஒரு சண்டை. அவர் சொன்னா நான் தப்பு பண்ணல, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு அது சரியா தான் பட்டுச்சுன்னு. லேடிஸ் எல்லாம் உங்களுக்கு சரியா பட்டுச்சா சரி விடுங்க அப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு இஷ்யூவா மாறி, ஆனா மாறல. விக்ரம் அப்புறம் தனியா போயிட்டு இடத்துல பேசும்போது சொல்றாரு, ஆக்சுவலி நான் மற்ற அந்த டாஸ்க்ல எல்லாம் போராட்டம் பண்ணல, ஸ்கூல் டாஸ்க்ல எல்லாம் அது மாதிரி போராட்டம் பண்ணியிருப்பேன் இவரோட பாடி லாங்குவேஜுக்கு, ஆனா அவரோட லைஃப் வெளியே பாலா போயிருமேனு தான் நான் பேசாம இருக்கேன். கேம் சார், போராட்டம் பண்ண தோணுச்சுன்னா பண்ணுங்க, அதுக்கு ரீசன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம். பண்ணிருப்பேன் நொட்டி இருப்பேன் அதெல்லாம் பண்ணாதீங்க. அவரோட லைஃப் வெளியே இருக்குங்கிறத அவர் யோசிச்சிருந்தா ட்ரை லிப்ஸை வேற மாதிரி அவர் மாய்ஸ்சர் பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம். பாக்கெட்டை கையை விட்டு ஆதிரையை பார்த்துட்டு எந்த ஊர்லயும் நாங்க ட்ரை லிப்ஸ் அப்படி ஒரு கேஸ்ல ஜெயிக்கிற வரைக்கும் ட்ரை லிப்ஸ் இருக்குல்ல அவருக்கு. எந்த ஊர்லயும் இப்படி ஒருத்தர் தான் லிப்ஸை ஈரப்படுத்தி நான் பார்த்ததுல, அதுவும் கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு லேடிஸை பார்த்து இப்படி எல்லாம் பண்ணி போட்டு ஒரு கேஸ்ல ஜெயிச்சுட்டு என்னடா பண்ண, லிப்ஸ் காஞ்சிருக்குன்னு நினைச்சேன், சரி நம்பிட்டேன், என்ன பண்றது. உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம், ஏதோ உங்களுக்கு சொன்னா கடிக்க வருவாங்க, வினோத் அண்ணா ஃபயர் கடிக்க வருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அது சேதுபதி அண்ணன் வந்து கேட்டா பார்த்துக்குங்க.
இதோட டே 65 முடிஞ்சு டே 66 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டே 66ல இப்போ எப்படி புதுசா யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. கமருதீன் ஜாகிங் போறாரு. மேபி அவர் டெய்லி ஜாகிங் போவாரா இருக்கும் நமக்கு தெரியாதுன்னு எபிசோட்ல காட்டல. இன்னைக்கு ஜாகிங் போய்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு புதுசா பார்வதியும் சேர்த்து ஜாகிங் போயிட்டு இருக்கு. அப்போ அமித் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. புதுசா இருக்கு, ஏன் ஜாகிங் போறாங்கன்னு குத்து பார்த்தா அவங்க ரீசன் எக்ஸசைஸ் பண்ணும்போது மைக் போட தேவையில்ல. அப்படி மைக்க அப்பதான் அவர் எங்கேயோ தேடிட்டு பார்த்தா 2 பேரோட மைக்கும் கீழே இருக்கு. இப்படி போறாங்க. என்ன கேட்டா சொல்லலாம்ல, நாங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது சேர்த்து தான் பண்ணணும். சேர்த்து கூட பண்ணுங்க, மைக்க போடு. ஆனா எக்ஸசைஸ் பண்ணத கலட்டலாம் வண்டி இருக்கா ரூல்ஸ். தனியா பண்ணும் கலட்டுனா பேசாதீங்க. அதான் எக்ஸசைஸ் பண்ணும்போது கலட்டுனா பேசாதீங்க. அமித் சொல்றாரு, நான் எவ்வளவு ஸ்வீட்டா சொல்றேன் கமருதீன், இதுக்கு மேல என்ன ஸ்வீட்டா சொல்றது, அதை போட்டுட்டாவது நீங்க பண்ணலாம்ல, அதை போட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு அதை போட்டுட்டாங்க. பார்த்தா விக்ரம் வந்து உட்காந்துருக்காரா. அவ வந்து பேச ட்ரை பண்ணும்போது கமருதீன் சொல்றாரு அப்புறம் பேசுவோன்னு. ஏன் விக்ரம் உட்காந்துருக்கான் இருந்தா காலையில் வேற காஃபி கிடைக்கல, அது கிடைக்கலன்னு உரண்டை எடுக்க பார்த்தா என்கிட்ட, நான் ஓடி வந்துட்டேன். அவங்க கிடக்குறேன் இருக்கேன். ஒரு கொஞ்சமாவது நம்மளால மொத்த வீடு அவதிப்படுது, அதுக்கான ஒரு செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கும் போது ஒரு கோவத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. அவங்க கிடக்குறாங்க இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவித்த பார்வதின்னு வரலாற்றிலே கிடையாது. இதுவே பார்வதிக்கு நடந்திருந்தா, இதுவே இப்ப வேற யாராவது மைக்ல பேசி பார்வதிக்கு முட்டை கிடைக்கலன்னா இந்நேரம் வீட பொழந்து பொட்டச்சி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வீடு மாதிரி பொழந்து இருக்கு நடுவேல. இதுல விக்ரம் பாக்குறான் அப்புறம் பேசலாம்னு, அவனுக்கு முன்னாடி தான் பேசணும் அப்படின்னா அப்பதே பண்ண மாதிரி தோல்ல பாஞ்சு கட்டி பிடிச்சி ஏதோ பேசும்போது விக்ரம் இங்க இருக்கு, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன், நாங்க நல்லா தான் இருப்போம் வைக்கிறேன். ஒரு கில்ட்டினஸே இல்ல, திமிர்ல பேசிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு திமிர் ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் நான் சத்தியமா பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் கேப்டன் அவங்கள லிவிங் ரூமுக்கு கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு, இங்கே பாருங்க, நான் நேத்துல இருந்து ஒன்று கவனிச்சேன், பிக் பாஸ் இப்படி ஒரு தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒரு அளவுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க, இந்த தப்பு ரிப்பீட் ஆகாதுன்னு நினைச்சேன். ஆனால் இவங்க 2 பேருக்கு மேலே ஒரு பொட்டு கில்ட்டியும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் அந்த தப்பு காலையில கூட ரிப்பீட் ஆகுது. உடனே அதுக்கு மட்டும் பொங்கிடுவாங்க, எங்களுக்கு கில்ட்டி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம். இப்ப கில்ட்டின்னா என்ன, டெய்லி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கணுமா? உன்னை அழச்சொல்ல, அதை திரும்பி பண்ணாமையாவது இருக்கணும். பெரிய புத்திசாலியா நீ? என்னைக்குமே ஜாகிங் போகாத சோம்பேறி கழுத, இன்னைக்கு காலையில மட்டும் எந்திரிச்சு ஓடுற, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? விளையாட முடியல ஒரு தலைவன் தலைவி டாஸ்க்ல அது போய் நொட்டி இருப்பியா? இதுல காலையில ஜாகிங் போறாங்களா? பேசாம இரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஆதிலையும் விக்ரமும் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க, அந்த ஐடியா நல்லா இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பாக்குறேன். இவங்களுக்கு பிக் பாஸ் கொடுத்த தண்டனை நமக்கு அது, அதனால நமக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதால நம்ம அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு தலையா நான் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருக்கேன். ஒண்ணு, இந்த வாரம் முழுக்க கமருதீனும் பார்வதியும் பேசிக்க கூடாது. அது அப்படி நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நான் யார்கிட்டையும் பேசவே பேசாம இருப்பேன். கமருதீன் அப்படியெல்லாம் பேசாமலாம் இருக்க முடியாது, எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிரு. அப்படி சொல்றாரு. நீ ஆல்ரெடி மென்டல் ஆயிட்ட, இன்னும் கொஞ்சம் தானே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு போ. மென்டல் ஆயிட்டு இல்லப்பா பார்வதியோட சேர்ந்து. அப்ப மத்தவங்க யாருமே உங்களை கணக்கு எடுக்காம இருக்கணும், பேசாம கதையை கேளு. அதான் 2வது பனிஷ்மெண்ட். அதுக்கும் அப்ப அதை எடுத்துக்க மாட்டீங்க, அப்ப 2வது பனிஷ்மெண்ட். இதை நீங்க செய்யாத பட்சத்துல மத்த யார்கிட்டயாவது நீங்க வந்து பேசுனா இவங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. முடியாது, என்னது வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, இது என்னங்க, இது என்ன லூஸ்தனமா இருக்கு. இவங்க செய்யறதெல்லாம் சரி, பிக் பாஸை ஏமாத்தி இந்த ஷோட ரூல்ஸை பல வாட்டி பிரேக் பண்ணி ஜோடியா சேர்ந்து எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா இவங்க ஹவுஸ்மேட்ஸ் தானே, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்க உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதை ஏத்துக்க முடியாது. 2வது ஆப்ஷன் அதை ஏத்துக்க முடியாது. அப்புறம் ஒரு சில பேர் சொல்றாங்க, சபரிலா எழுந்திட்டு சொல்றாரு, அவங்கள பேசாம இருந்தெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது, டெய்லி போய் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவங்க பேசாது அவங்க இஷ்டம் சார், வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. இதையும் விட்டு 3வது சரி, 4 டீம்லையும் நீங்க 2 பேரும் வேலை செய்யணும். கிச்சன், வெசில், வீட்டு கிளீனிங், குக்கிங் எல்லாரும் சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு பார்வதியை குக்கிங்ல போட்டுறாதீங்க, அது நமக்கு 2வது தண்டனை. அப்ப சொல்றாங்க குக்கிங் தவிர மத்த டீம்ல எல்லாம் வேலை செய்யணும். உடனே கமருதீன், அதுக்கு நம்ம 2 பேரும் பேசாமலே இருப்போமா? அவ அப்படியெல்லாம் இருக்க முடியாது, அவங்ககிட்ட பேசாம நாங்க 2 பேரும் தனியா போய் டிஸ்கஸ் பண்ண போறோம்ங்க அப்படின்னு தனியா போயிட்டாங்க டிஸ்கஸ் பண்ண. அவர் சொல்றாரு, வேலையெல்லாம் செய்ய முடியாது, இவங்க வேணும்னு குப்பையை போடுவாங்க, பாத்திரங்க நிறைய வைப்பாங்க, அதுக்கு நம்ம 2 பேரும் பேசாமலே இருந்துடலாமே. அப்ப இவ உடனே கூட பேசாம நீ இருந்துருவியா? காவிய காதல், பெரிய காதல். ஏமா இது காதல்
போயிடு. அதுக்கப்புறம் அதுக்கும் ஒத்து வரல, கடைசி வரைக்கும் ஒத்து வரல, போய்கிட்டே இருக்கு, பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கு. இதுல சாண்ட்ரா, பார்வதியை நான் தப்பு சொல்ல மாட்டேன், அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது கில்ட் இருக்கு. இந்த இருக்கானே கமருதீன், அவனுக்கு தான் கில்ட்டியே இல்ல. ஏமா அவன் மைக்க கலட்டி விட்டதே இந்த பண்ணாலதான், அது தெரியாம அவருக்கு கில்ட்டி இவருக்கு மொல்ட்டின்னு வந்துடுவீங்களே. போங்க புருஷன் சட்டை எடுத்துட்டு போய் உட்காருங்க அந்த உரப்ப. சும்மா இவங்க 2 பேரும் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அமித் சொல்றாரு, இதை தாண்டி நம்ம பால் முட்டை காஃபி எல்லாம் எடுத்து போயிட்டாங்க. காலையில பல பேருக்கு எந்திரிச்சு ஒரு மாதிரி பைத்தியமா இருக்கு, கக்கிசுக்கு வர மாட்டேங்குது. திவ்யா எல்லாம் காஃபி குடிச்சாதான் டே ஸ்டார்ட் ஆகும். ரம்யா எல்லாம் படுத்து கத்திட்டு இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங்கே இல்லை. அமித் சொல்லிட்டாரு, நான் பிக் பாஸுக்கு எதிராக சைலண்டா ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், நம்ம முட்டை பாலெல்லாம் திருப்பி வர்ற வரைக்கும் நான் பச்சை தண்ணியை தவிர எதுவும் எடுத்துக்க மாட்டேன். கானா வினோத், அதெல்லாம் முடியாது, அதை அப்படி செஞ்சா தண்ணியும் குடிக்காத, இல்ல அதான் நகைச்சுவை பண்றாரு, பண்ணுனா அதுவும் குடிக்காத, இல்லாட்டி பண்ணாத. இவங்க பண்ண தப்புக்கு நீ எதுக்கே பட்டினி கிடக்கணும்? முடியாது. ஒரு எந்த ஹவுஸ்மேட்ஸும் ஒத்துக்கிறாங்கல்ல. என்ன அமித் பண்றீங்க, இவங்க பண்ணிக்கிட்டே போவாங்க. பிக் பாஸ் கொடுத்த தண்டனை தான் இப்ப நீங்க உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்க. இவங்க பண்ண தப்புக்கு கொடுத்த தண்டனை தான் வேணான்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க மறுபடியும் சாப்பிடாமலாம் அதெல்லாம் கூடாது. இவங்க எல்லாரும் வெளியே வந்து போராட்டம் பண்ணணும், பிக் பாஸ்க்கு எதிர்த்து பண்ணணும். இல்லங்க, நான் எனக்காக நான் பண்றேங்க, சாப்பிடாம இருக்கேங்க, எனக்கு அந்த பால் முட்டையெல்லாம் திருப்பி வர வரைக்கும் நான் இருக்கேங்க. அமித் மட்டும் இருந்திருந்தா இந்த பிரச்சனை இன்னுமே பெருசா இருக்கும். ஹவுஸ்மேட்ஸ் யாரும் சேர்ந்து இருக்க விடல. டக்குன்னு ஒரு 3 பேர், அப்படியா நீங்க ஒரு சைலண்ட் ப்ரொடெஸ்ட் பண்றீங்களா, அப்ப நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம். என்ன பண்ண போறேன், எங்க பால் முட்டை திருப்பி வர்ற வரைக்கும் தூங்குற ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம். படுத்துட்டாங்க. அதான் அப்ப அமித் பார்த்தாரு, இது என்னடா நம்ம ஒரு பக்கம் வந்து இவங்க ஒரு பக்கம் போறாங்க. அப்புறம் ஒரு ஹவுஸ் கேப்டன் நம்மள கேள்வி கேட்பாங்க, இவங்களை தூங்க வைக்கிறதுக்கு நீயே ஒரு வழி அமைச்சு கொடுத்த பாத்தியான்ட்டு. சரி நான் பண்ணல, சரியா நான் பண்ணல விடுங்க அப்படின்னு விட்டாச்சு. கடைசியில் அவங்க அந்த வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுலயும் அந்த டீம்ல நீங்க வேலை செய்யும் போதும் கூட 2 பேரும் சேர்ந்து இருக்காதீங்கன்னு சொன்னதுக்கும் சண்டை. சேர்ந்துதான் வேலை செய்வான். கமலின் போய் சொல்றாரு, இங்க பாரு நம்ம வேலை செய்வோம், மொத்த பேர் கஷ்டப்படுறாங்க, நம்மளால வேலை செஞ்சிருவோம். ஆனா இனிமே மைக்கெல்லாம் பொத்த வேணாம், எதுவா இருந்தாலும் பேசிடுவோம். டேய் என்னடா உங்க பிரச்சனை, இது குழந்தைங்க எல்லாம் பாக்குற ஷோ, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியாதாடா? ஓ வீட்டுல ஒரு குழந்தை இருந்து அது இந்த ஷோ பார்த்துட்டு இருந்தா இப்ப நீ தைரியமா பேசுவியா? ஊர் குழந்தைங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சு. அப்ப ஸ்டார்டிங்ல ஒரு வசனம் போடுங்க, இது அடல்ட்ஸ் ஒன்லி ஷோன்னு போடுங்க, அப்ப பார்க்க மாட்டாங்க. டிவிலையும் போட வேண்டியது, குடும்பத்துடன் பாருங்கள் அப்படின்னு போட வேண்டியது, எல்லாம் போட்டு இனி என்ன வருதாலும் நம்ம பேசிடுவோம். மைக்கெல்லாம் பொத்த வேணாம். ஏடா மைக் இல்லாத காலத்திலே கவர் போட்டு சாப்பிடுவோம்னு ஃபேமஸான குரூப் தானடா நீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலேயுமா ஓப்பனா பேச போறீங்க? போடா பண்ணாட. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஆதிரை எஃப்ஜேக்கு எதிராக லவ்னு சொல்லி அவனை நான் துரத்துனதாகவும், லவ் பண்ணலாம் வா அப்படின்னு அவனை நான் கூப்பிட்டதாகவும், அவன் தான் விலகி போனதாகவும் உள்ள வந்து பல பேர்ட்ட கதை சொல்லி இமேஜை கெடுத்து வச்சிருக்கேன். அவன் மேல நான் கேஸ் போடுறேன், எனக்கு பண்ணதை இன்னொரு பொண்ணுக்கும் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனை போய் கேஸ போட்டு எல்லாரும் முன்னாடி நார் அடிக்கணும், எனக்கு தீர்ப்பு வரணும், அவன் ஒத்துக்கணும். சரி கேஸ நடத்து. என் வக்கீல் அரோகரா எஃப்ஜே, என் வக்கீல் விக்ரம் வந்து வித்யாபதின்ற பேர்ல வந்துட்டு இருக்காரு. சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு விக்ரம் இந்த டாஸ்க. யாருக்கும் சாயாம, யாரு அவருக்கு கேஸுன்னு போனாலும் அவங்களுக்கு மட்டும் சார்பா இருந்து கேஸ சூப்பரா ஒழுங்கா கொண்டு போற ஒரு ஆளு அவரு அமித். மற்ற யாரும் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. கேஸ் போட்டாரு, சூப்பர் பாயிண்ட் ஒன்று கொடுத்தாரு அந்த ஆளு. கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. எஃப்ஜே மேலே தப்பு இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவருக்கு தெரியும் நம்ம வாதாடி ஓவராக போனோம்னா நம்ம தான் அசிங்கப்படணும். அப்போ சொல்லிட்டு நீங்கள் பாரு எஃப்ஜே, இதை சிம்பிளாக முடிக்கணும்னா அவங்க குற்றச்சாட்டெல்லாம் சொல்லட்டும், நான் போய் வாதாடுறேன். என்ன வாதாடுறேன்னா அவங்க சொன்ன எல்லாத்தையும் எங்கள் கட்சிக்காரர் ஏற்றுக்கிறாரு. பகிரங்கமாக இந்த இடத்துல இப்போ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்காரு. கேட்க ரெடியா? ஓகே நான் கேட்க ரெடி, அது பிரச்சனை இல்லை, நீ மன்னிப்பு கேட்டுரு. நம்ம இப்போ என்ன வாதாடணும்னா அவங்களுக்கு எதிர்த்தா இல்லை, சாரி கேட்டாச்சு உங்க முன்னாடி, இனிமே இந்த வீட்டில் இந்த இஷ்யூவை பற்றி ஆதிரை வாயிலிருந்து வரக்கூடாது, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அவர் சொல்லிட்டாரு ஓகே எனக்கு அது முடிஞ்சா ஓகே. கேஸும் வருது. ஆதிரை அரோரெல்லாம் வந்து ஆதிரையோட இதை படிக்கிறாங்க. எஃப்ஜே என் மீது இது செஞ்சார் அது செஞ்சார், இதான் கேஸு. விக்ரம் அந்த பேப்பரை சிம்பிளா வாங்கினார். கொடுங்க கலம் கோட்டார் அவர்களே, என் கட்சிக்காரர் இதில் இருக்கும் அத்தனை குற்றத்தையும் ஒப்புக்கொள்கிறார், மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கிறார். எஃப்ஜே மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கியா? ஒத்துக்கிறேங்க ஐயா. எங்க அந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் வாசி. எஃப்ஜே என்னை லவ் சொல்லி ஏமாத்தினா, அது பண்ணா இது பண்ணா, அது வழியா இமேஜ் டேமேஜ் பண்ண. ஒத்துக்கிறேங்க ஐயா. மன்னிப்பு கேட்கிறியா? ஆதிரை மன்னித்து விடுங்க. என்னப்பா கேஸ் முடிஞ்சு போச்சு. ஆதிரைக்கு முகம் மாறிடுச்சு. அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தா
இவங்க ஆதிரி என்ன பண்ணாங்க, கேஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஆதிரி அரோராவும் சேர்ந்து பார்வதிட்ட சொல்லி உன்னைய கூப்பிடுவோம், இவனும் அவளும் ஒன்னா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனா நீ பாத்திருக்கீங்க, நான் பாத்திருக்கேன், நான் சாட்சி சொல்ல வர்றேன், அப்படி இப்படின்னு விக்ரம் பார்த்தாரு. தான் பக்கம் பிள்ளை இருக்கு. இப்ப அவங்கள வாதாட வலிக்கிட்டோம்னா இவன் ஓவரா டேமேஜ் ஆவான். ஏன் கட்சிக்காரரை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு முயலாது. இப்ப உடைக்கிற மாதிரி அதான் ஏமா அவர் ஒப்புக்கிறாருமா, ஆதிரை தான் வின் பண்ற மாதிரி வரப்போகுது அப்படின்னு. அரோரா வந்து அவரை நான் கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்ய வேண்டும் மயிரானர். எதுக்கு பண்ற? அவன் ஒத்துக்கிட்டான்ல. ஒத்துக்கிட்டாரா? என் சாட்சியங்களை கூப்பிட வேண்டும். எது? ஏமா அவன் ஒத்துக்கிட்டாமா? உலகத்துல அவர் ஒத்துக்காட்டிதான் உலகத்துல அவன் ஒத்துக்கிட்டாங்க, கேஸ் முடிஞ்சு போச்சுப்பா. அதான் இவங்க எல்லாம் பார்வதி அவங்க இவங்கன்னு ஒரு 7 பேரை செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க பேசுறதுக்கு. ஆதிரைக்கு இப்ப நியாயம் கிடைக்கணுமா? பேசுறதுக்கு நியாயமா? உன் பிரச்சனை என்ன? இப்படி எல்லாம் பண்ணுனேன். ஆமா ஆதிரை என்னைய மன்னிச்சிரு, ஐ எம் வெரி சாரி. ஆதிரைக்கு முகமெல்லாம் மாறி கட்டுப்பாவுது. அரோராவை போட்டு ஜட்ஜ் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. அரோரா என்ன கேஸே முடிச்சு போச்சு, என் கட்சிக்காரன். ஏமா உட்காருமா, கேஸே முடிஞ்சு போச்சு, என் கட்சிக்காரன் நொச்சிக்காரன் பாருங்க. இல்ல மயிலா, நான் அவரை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும். எனக்கு கேஸே இல்லையே. இல்லையா? கேஸ் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுதுமா. முடிஞ்சிருச்சா? அப்ப என் சாட்சியங்களை கூப்பிட வேண்டும். ஏமா நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? முடிஞ்சிருச்சுமா, ஒத்துக்கிட்டாமா. என்னம்மா நீ கோட்டெல்லாம் முடிஞ்சு எப்படி கேஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சு போகுது. ஜட்ஜி எதிர்த்து போகும்போது அமித் விக்ரம பார்த்து, வித்யாபதி இந்த மாதிரி செத்து போன கேஸ் எல்லாம் கொண்டு வந்து மண்டே சாரி 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 அடுத்த ஒரு நல்ல கேஸ் அடுத்து. இது அமித் சொன்னோடனே ஆதிரைக்கு இன்னும் இதாச்சு. ஏண்டா நான் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை கேஸ்ல கோர்ட்ல கொண்டு வந்தா, செத்து போன கேஸை கொண்டு வந்தா மண்டையோட போட்டு லோகரை பரட்டிக்கிட்டு இருக்குன்னு, இது செத்து போன கேஸா? ஏமா ஒத்துக்கிட்டாமா அவன்? என்னமா அது பிக் பாஸுக்கு கண்டென்ட் கூட இல்லம்மா, ஒத்துக்கிட்டான். வெளியே வந்து விக்ரம் எஃப்ஜேயும் சிரிக்கிறானுங்க. எஃப்ஜே விக்ரம் சொல்றாரு, ஐயோ ஆதிரை மூஞ்ச பாத்தியா செத்து போச்சு. அரோராலாம் பாரு பதறுது. நல்ல போல நீ சொன்னபடி நீ வந்து ஒப்புக்கிட்டு மன்னிப்பு கேட்ட. அவங்க அதுல ஒரு சண்டை எதிர்பார்த்தாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கணும், நீ அவங்க கிட்ட சாரி கேட்கணுங்கிறது அவங்க நோக்கமா இருந்தா இப்ப அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா ஜெயிச்சும் அவங்களுக்கு அது ஏத்துக்கொள்ள முடியலன்னா உன்னை அசிங்கப்படுத்துறதுதான் அவங்க பிளான். தப்பு தானே அது? சொல்லி வச்ச மாதிரி வெளியே ஆதிரை, ஏய் அவன் கேஸ ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாண்டி, இப்படி நடிச்சான் பாத்தியா, பம்முனா பாத்தியா, வந்து சாரி கேட்கறானா, அதை ஒத்துக்கிறானா, இதை ஒத்துக்கிறானா. நான் எத்தனை பேரை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? அவனை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தாண்டி நான் அந்த கேஸ போட்டதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. என்னடி இது? அப்படியே அமித் கூட போய் சண்டை பிடிக்குது. நீங்க எப்படிங்க ஒரு கேஸ விசாரிக்காம டிஸ்மிஸ் பண்ணி? அவர் சொல்றாரு, ஏமா டாஸ்க்ல நான் ஜட்ஜுமா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் படி ஒருத்தன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவனை எதுக்கு விசாரிக்கணும்? எதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்? ஒத்துக்க கூடாது. அவன் ஆதிரி ஒத்துக்கவே மாட்டேங்குது. இதுக்கு பார்வதி வேற வந்து, அது எப்படிங்க நீங்க அப்படி செய்யலாம், நாங்க அப்படி இது பண்ணியிருந்தா அவனை பத்தி கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏமா பார்வதி நீ அறிவாளித்தனமா தான் பேசுறியா? அமித் பேசுறது டாஸ்க் படி அவர் பண்ணது சரி. இதுல வந்து இந்த கேஸ் வந்து ஆதிரியோட இமேஜ் சம்பந்தப்பட்டது. இவன் ஒத்துக்கிட்டாலும் நம்ம இதை வழக்காடணுங்கிறதுல அது உங்களோட பர்சனல் பிரச்சனை. அப்படி பார்க்க போனா டாஸ்கா விளையாடுறது ஆதிரை. ஒரு கோர்ட் டாஸ்க்ல ஒரு இஷ்யூவை கொண்டு வந்து வாதாடி கண்டென்ட் கொடுக்க சொன்னா அவங்க பர்சனல் ரிவெஞ்சை தீர்த்துக்கிறதுக்காக அவனை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த டாஸ்கை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது ஆதிரை. ஆனா ஒரு ஜட்ஜா ஒத்துக்கிட்டா கேஸ் டிஸ்மிஸ், செத்த கேஸ்லாம் கொண்டு வந்தா மண்டை உடைப்பேன் அப்படின்னு சொன்ன அமித் வந்து டாஸ்க சரியா விளையாடி இருக்காரு. ஆனா அவர் கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் போய் உட்காந்து பேசுறாரு, உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது, அதுவா இதுவா, நான் அப்படி சொல்லவே இல்லை. ரம்யா இங்க வாங்க, இவன் அவங்க கிட்ட சொல்லலையா 1000 கேமராக்கு முன்னாடி லவ்ன்ட்டு வர்றா, நான் இப்போதைக்கு வேணான்னு சொல்லியிருக்கேன். சொன்னா இதுக்கு என்ன சொல்ற? ஐயோ ஆதிரைன்னு ஒரு மாதிரியா சமாளிக்க பாக்குறாரு. இவருக்கு தெரிஞ்சு போச்சு தான் மேல தப்பு இருக்கு. இப்ப ஆதிரை இன்னும் பொங்கிச்சுன்னா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும். நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி, என் கலை மேல சத்தியம் பண்ணி அவங்ககிட்ட சாரியும் கேட்டேன். மறுபடியும் அதை கோர்ட்டுக்கு எடுத்து வந்தேன், அங்கேயும் சாரி கேட்டேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் உன்னை வச்சு கேம் விளையாடுறேன், இமோஷனலா உன்னை கேம் விளையாடுறேன் நீ நினைச்சுக்கிட்ட, சரி நினைச்சுக்க, இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் போய் அரோராவும் அவங்க 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு, நான் அவகிட்ட பேச ரெடியா தான் இருக்கேன் பாரு உருன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல கட்டி பிடிச்சிட்டு கிடக்காங்க 2 பேரும். அவ பெட்ல படுத்துக்க, இவர் போய் சரி 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 சரி. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த கேஸ் வருது. பாரு எஃப்ஜே மேல போட்ட கேஸ் என்னன்னா, ஒரு டாஸ்க்ல நானும் அமித் ஒரு மேரிட் மேன் அவரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது வெளியே வந்து ஒரு புதுசா கார் வாங்கியிருக்கேன்,
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது முன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு பாட்டு போட்டு விடவும், எனக்காக பாட்டு பாடிக்கிட்டே வாங்க அமித் அந்த 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 ட்ரிப்புக்கு நீங்களும் வாங்கன்னு நான் கூப்பிட்டேன். அதுக்கு எஃப்ஜே என்ன சொன்னா, ஒரு மேரிட் மேனை நீ டேட்டுக்கு கூப்பிடுறியா, அதுவும் லாங் ட்ரிப்புனா டேட்டுக்கு கூப்பிடுறியான்னு கேட்டேன், அசிங்கப்படுத்திட்டான். அமித் அந்த பக்கம் இப்படி உட்காந்துருக்காரு, என்ன எதுக்குமா இழுக்கிறீங்க அப்படின்னு. எஃப்ஜேக்கு ஆஜரானவர் வந்து சபரி, பார்வதிக்கு ஆஜரானவர் வந்து விக்ரம். இதுல விக்ரம் போய் கேட்கிறாரு, நீங்க அப்படி சொன்னீங்களா ஒரு மேரிட் மேனை அவங்க டேட்டுக்கு கூட்டி போறாங்கன்னு சொன்னீங்களான்னு. எஃப்ஜே, நான் சொன்னேங்க, வெளியே போய் எந்த டேட்ல போவாங்கன்னு கேட்டேன். 2ஆம் தேதி போவீங்களா 3ஆம் தேதி போவீங்களான்னு. விக்ரம், ஓஹோ டேட்டு 2ஆம் தேதி 3ஆம் தேதி, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இல்லங்க, வெளியே போய் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி தானுங்க போகணும், அதை தாங்க கேட்டேன். எந்த டேட்ல போறீங்க, அவர் எந்த டேட்ல கூப்பிடுற, 7ஆம் தேதி 8ஆம் தேதி. பார்வதி அங்க இருந்து கடுப்பாதுன்னு, ஏய் ஆதிரை மாதிரி நான் சீரியஸா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், 7ஆம் தேதி 8ஆம் தேதி மேட்சே பண்ணிட்டு இருக்கேன், என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு. சாரி அவர் வந்து சாரி கேட்கலன்ட்டா. சபரி வந்து அந்த கேஸை உடைக்கிறாரு, சாரி கேட்கல. நீங்க சாரி கேட்கும் போது எஃப்ஜே கூட யார் இருந்தா, பிரஜனும் சாண்ட்ரா கூப்பிட்டா சாட்சி சொல்ல வருவாங்கன்னு பார்வதி உஷாராயிருச்சு. முதல் சாரி கேட்கவே இல்லைன்னு சொன்னவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், இங்க பாருங்க இப்ப ஆதிரைட்ட ஒரு சாரி கேட்டாரு இல்ல, அப்படி பவ்யமா கேட்கல, திமிராக கேட்டோன்னு சபரி உடைச்சிட்டாரு. இங்க பாருங்க மைரானர், முத கேட்கலன்றாங்க, இப்ப பவ்யமா கேட்கலன்றாங்க. அப்ப கேட்டிருக்காங்க, அப்ப இவங்க கோர்ட்ல போய் சொல்றாங்க. எஃப்ஜே பக்கம் போக வேண்டிய கேஸ் டேட்ட திகதின்னு சொன்னேன்னு சொல்லி அரோரா சொல்லிச்சு, என் காதுல பூசுத்த பாக்குறியா, நீ டேட்டுன்னு எதை மீன் பண்ணன்னு எனக்கு தெரியும், சோ நீ பொய் சொன்ன காரணத்தினால பார்வதி வின்னு. எஃப்ஜே வந்து ஓகே. பார்வதிக்கு என்னன்னா, இப்ப கூட சாரி கேட்க மாட்டேங்கிறாரு மைரானர். ஏமா அதான் சபரி உடச்சிட்டாரு இல்ல, நீ ஒன்னு கேட்கலன்னு கேட்க வைக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி கேட்டுட்டாருன்னு நீ ஒத்துக்கிட்டல, கிளம்புமா. 2 கேஸ் எஃப்ஜே தோத்தாரு. எப்படி இந்த எஃப்ஜேயோட கேஸை பார்க்கணும்னா, பாப்புலர் இவர் தான், ஆனா போட்டிருக்கிற சட்டம் எந்த கிடையாதுங்கிற மாதிரி. வின் பண்ணது ஆதிரையும் பார்வதியும், ஆனா 2 பேருக்கும் பெரிய நோஸ் கட்டு, அவங்களுக்கு திருப்தியே இல்லை. வெளியே வந்து பார்வையும் ஆதிரையும் சேர்த்து பாதிரை. சரி சரி சார், எங்க கூட பழகி எனக்கும் பாதிரை இதுன்னு வந்துகிட்டு இருக்கு. வெளிய வந்து பார்வை எஃப்ஜே வச்சு கிளிக்கிறாரு வேற மாதிரி. பார்வதிக்கு பேச முடியல, பாயிண்ட் இல்ல. பார்வதி கேக்குது, உனக்கு எவ்வளவு ஈகோ, என்ன ஒரு சாரி கூட கேட்க மாட்டேன். நீங்க பாரு, எனக்கு கில்ட்டியா இருந்தது எப்ப பேசின அன்னைக்கு, அந்த கில்ட்டினாலதான் வந்து உன்கிட்டையும் அமித் கிட்டையும் நான் சாரி சொல்லிட்டேன். ஆனா இப்ப நீ ஒண்ணு பண்ணுன பாத்தியா, இப்ப நீ ஒரு ஈகோக்கா ஒரு விஷயம் பண்ண பாத்தியா, அதுக்கெல்லாம் சாரி கேட்க முடியாது. நீ எனக்கு பேசுனது ஹர்ட் ஆச்சுடா, ஏன் இது மட்டும் உனக்கு ஹர்ட் ஆகணும் பார்வதி? பிரச்சனை ஒன்னையும் சேர்த்து வச்சு கூட நான் சந்திரா காட்ட சொல்லி நக்கல் பண்ணிருக்கேன். அப்ப எல்லாம் கூட சேர்ந்து சிரிச்சீங்க, நீங்க பிரஜன் இப்படி பண்ணினாருன்னு பிரஜன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசினா நீங்க கேஸ் போடல. அது இது ஏன் போடல சொல்லட்டா, போட்டா பேச கூட வந்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு பிரச்சனை இல்ல. இப்ப உங்களுக்கு அந்த சாட்சி எல்லாம் எடுத்துட்டு வந்து எஃப்ஜே டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா இவர் இருக்காரு அமித், எஃப்ஜே டேமேஜ் பண்ணணும், அமித்தை பத்தி இந்த கேஸை கொடுக்கலாம். அப்ப அமித்தோட ஃபீலிங்ஸ் அவங்க செத்து போட்டும் பரவாயில்ல அப்படின்னு அப்ப அமித் சொல்றாரு. அப்படிதான் நீ நினைச்சிருக்க பாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, இது நான் இன்வால்வ் ஆன கேஸ்ல மேரிட் மேன் மறுபடியும் இழுத்துக்கிட்டே வர்றீங்க. எஃப்ஜே போடுற எந்த பாயிண்ட்டுக்கும் பார்வதியால பதில் சொல்லவே முடியல, அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. பார்வதிக்கு ஏத்த ஆளு எஃப்ஜே தான். பார்வதி சொல்லுது, நீ பேசவே விட மாட்டடா, ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிற பேசுறதுக்கு, 8th ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானு. அவர் திரும்பி, நீ தான் 80 வயசு கேள்வி மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு கோவம் வந்துருச்சு. அவர் 8th ஸ்டாண்டர்ட்னு சொன்னா அவர் சைலண்டா எடுத்துக்கணும், உன்கிட்ட உண்மையை சொன்னா நீ கோவம் பண்ணு. அவர் வந்து இப்ப என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க என்னோட, அவரு ஓகே பேஜி என்னோட போடா 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 அந்த பக்கம், போடா அந்த பக்கமா போடி, பெரிய ஆளு வந்துட்டேன். சோ 2 கேஸ்ல எஃப்ஜே தோத்தாரு, இவங்க ஜெயிச்சும் நிம்மதி இல்ல. சோ இன்னைக்கு எபிசோடு இவ்வளவுதான். நடந்த நிலவரம் கலவரம். இந்த வாரம் விஜய் சேதுபதி பெருசா கிடைச்ச ஒரு இஷ்யூ மைக் இஷ்யூ. ஆனா அதுல அவரோட செல்ல குழந்தை பார்வதி இருக்கிறதுனால அத சின்னதா நீ இப்படி பண்ணக்கூடாது என்னமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கானா வினோத் ஏன் நாக்க நினைச்சாங்கிற அந்த ஏன்டா ஏன் பண்ணுனா அப்படின்னு கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இனி முடிஞ்ச அளவுக்கு எபிசோட் மிஸ் பண்ணாம டெய்லி போட ட்ரை பண்றேன். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.